ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அதாவது கார்பரேட் அக்கௌண்டிங் 2ல ரொம்ப முக்கியமான சாப்டர் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். அதனுடைய வீடியோ சீரீஸ் தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இது அந்த வரிசையில் வீடியோ 6. ஸோ 6வது வீடியோ ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் வருது. இதில் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதாவது அலாங் வித் ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ஒரு 2 ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட் 6, அதாவது வீடியோ 6 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலாகிடி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துருவோம். முதல்ல ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்யூஷன் போய்க்கலாம். ஸோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டிங் டு ஹெச் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட் ப்ரிப்பேர் ஏ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. 2 கம்பெனி, ஹெச் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஹெச் லிமிடெட் நேம் மாற்றிருந்தா கூட ஹெச் லிமிடெட்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனி, எஸ்ங்கிறது சப்சிடரி கம்பெனி. ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாவே அது ஹோல்டிங் கம்பெனி தான். ஸோ இதை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அசட் சைடில் ஃபர்ஸ்ட் கம்பெனியினுடைய, அதாவது ஹோல்டிங் கம்பெனியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க. ஸோ அமௌண்ட் 1.5 லட்ச ரூபா இருக்கு. ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் அட் காஸ்ட்னு சொல்லிட்டு 15,000 ஷேர்ஸ், அதாவது ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட்ல 15,000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் rupees 1,50,000 அட் காஸ்ட். ஏன்னா 15,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் 10 rupeesன்னு சொல்லிட்டு லைபிலிட்டி சைடில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 rupees. அப்போ காஸ்ட் வேல்யூக்கு அதாவது ஒரு ஷேர் 10 ரூபாங்கிற மதிப்புலேயே பார் வேல்யூலேயே 15,000 ஷேர்ஸுக்கு 1,50,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கணும். அடுத்தது லயபிலிட்டி சைடில் சப்சிடரி கம்பெனியினுடைய ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாருங்க, 2 lakhs இருக்கு. ஒரு ஷேர் 10 rupeesனா 10 டிவைட் பண்ணால் 20,000 ஷேர்ஸ் வருதா? அப்போ எஸ் லிமிடெட் இஷ்யூ பண்ண 20,000 ஷேர்ஸில் ஹெச் லிமிடெட் 15,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அஃப்கோர்ஸ் ஹெச் லிமிடெட் இஸ் அ ஹோல்டிங் கம்பெனி. அப்போ ரிமைனிங் 5,000 தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ப்ரீவியஸாக நான் கொடுத்த 5 வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்யூஷன் போலாம். ஸோ 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் ஹேவ் பீன் ஏர்ன்ட் ஆஃப்டர் த ஷேர்ஸ் வேர் அக்வயர்டு பை ஹெச் லிமிடெட், ஓகேவா? பட் தேர் வாஸ் ஆல்ரெடி a ரிசர்வ் ஆஃப் rupees 60,000 ஆன் த டேட். அதாவது எந்த டேட்ல ஷேர் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த டேட்லயும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட்னு எடுத்துக்கணும். ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்டுக்கு பின்னாடி நம்ம இருக்கக்கூடிய ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரெவன்யூ ப்ராஃபிட்டாக எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் லிமிடெட்னுடைய ப்ராஃபிட், எஸ் லிமிடெட் ரிசர்வ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ எஸ் லிமிடெட்னுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம், ஆல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் ஹெச் லிமிடெட் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஆஃப்டர் தி ஷேர்ஸ் வேர் அக்வயர்டுன்னு சொன்னதுனால எல்லாமே அதுக்கு பின்னாடி பர்ச்சேஸ் பண்ணதான். அப்போ எஸ் லிமிடெட் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எஸ் லிமிடெட் லெவலில் இருக்கு. லைபிலிட்டி சைடில் 1,20,000 இருக்கு. அந்த 1,20,000மே ரெவன்யூ ப்ராஃபிட்டாக வரும், ஏன்னா பின்னாடி பர்ச்சேஸ் பண்ணது, ஓகேவா? அட் த சேம் டைம் தேர் வாஸ் ஆல்ரெடி ரிசர்வ் ஆஃப் 60,000 ஆன் த டேட். அப்போ ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்ல ரிசர்வ் மட்டும் ஏற்கனவே 60,000 ரூபாய் இருந்ததுங்கிறாங்க. அப்போ அந்த 60,000 ரூபாய் கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு இருக்கும், கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். அப்போ ரிசர்வ் மொத்தம் 60,000 தான். ஸோ டோட்டல் எஸ் லிமிடெட் ரிசர்வே 60,000 தான். அப்போ அந்த 60,000மே ஷேர் பர்ச்சேஸ் பண்றப்பவே இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிசர்வ் 60,000 பிளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1,20,000, இந்த ரெண்டுமே 1,20,000 ரெவன்யூ ப்ராஃபிட், 60,000 கேபிட்டல் ப்ராஃபிட். சப்போஸ் ரிசர்வ் 80,000 இருந்ததுன்னா 60,000 கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு எடுத்துக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 20,000 ரெவன்யூ ப்ராஃபிட் எடுக்கணும், ஓகேவா? புரியுது இல்லையா? ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண டேட்ல 60,000 தான் இருந்ததுன்னா அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது எல்லாமே ஆஃப்டர் த பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் பை ஹெச் லிமிடெட் அப்படிங்கிறது மீனிங், ஓகேவா? அப்போ கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ 2 கால்குலேஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஆல் த பில்ஸ் பேயபிள் ஆஃப் எஸ் லிமிடெட் வேர் அக்செப்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஹெச் லிமிடெட். ஒரு எஸ் லிமிடெட் பில்ஸ் பேயபிள்னா அப்போ ஹெச் லிமிடெட்க்கு பில்ஸ் ரிசீவபிள். அது மியூச்சுவல் ஓயிங்ஸ், மியூச்சுவலாக அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்தது, அதை எலிமினேட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறப்பே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிடெட் இன்க்ளூட்ஸ் 50,000 பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் எஸ் லிமிடெட். எஸ் லிமிடெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது
50,000 வேல்யூ ஆஃப் கூட்ஸ் வந்து ஹெச்எல் லிமிடெட் ஸ்டாக்லேயே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டாக்ல இருக்கிற ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணும். இட் இஸ் கால்ட் எஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அது எப்படின்னு த ப்ராஃபிட் ஆடட் வாஸ் 25% ஆன் காஸ்ட்னு சொல்றாங்க. இது ஒர்க்கிங்ஸ் போடுறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேர் ஆர் 3 adjustments given along with the balance sheet of H limited and S limited. ஓகேவா? இப்போ வந்து சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோ பார்த்துக்கோங்க. ரேஷியோ பிட்வீன் த ஹோல்டிங் கம்பெனி அண்ட் மைனாரிட்டி. ஹோல்டிங் கம்பெனி வந்து டோட்டலாக 15,000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பேலன்ஸ் ஷீட்லேயே இருக்கு. அப்போ அவுட் ஆஃப் 20,000ல 15,000 ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 டிவைடட் பை 20,000 ஈக்குவல் டு 3/4. ஸோ மைனாரிட்டி வந்து பேலன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க 5,000 ஷேர்ஸ் டிவைடட் பை 20,000 அப்படின்னா 1/4. ஸோ ரேஷியோ பிட்வீன் ஹெச் லிமிடெட் அண்ட் மைனாரிட்டி 3:1. ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் வந்தாலும் ரெவன்யூ ப்ராஃபிட் வந்தாலும் ஹோல்டிங் கம்பெனிக்கு மைனாரிட்டிக்கு இந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜெனரல் ரிசர்வ் 60,000. ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் ஜெனரல் ரிசர்வ் 60,000 தான் கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகேவா? அதனால தான் 60,000க்கு வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கேன். அந்த 60,000 வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு 3/4 மைனாரிட்டிக்கு 1/4 பிடிச்சிட்டிங்கன்னா 45,000 and 15,000 டு ஹெச் லிமிடெட் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எஸ் லிமிடெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாமே ஷேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெவன்யூ ப்ராஃபிட் 1,20,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதனால அந்த 1,20,000 ஹெச் லிமிடெடுக்கு 3/4 அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 1/4 பிரிச்சிட்டிங்கன்னா 90,000 and 30,000 ரெஸ்பெக்டிவ்லி டு ஹெச் லிமிடெட் அண்ட் எம்ஐ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவோம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா மைனாரிட்டி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி லயபிலிட்டியாக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிக்கலாம். அப்போ வந்து டோட்டல் கம்பெனி வந்து இவனுடைய ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ மைனாரிட்டி த அமௌண்ட் டியூ டு த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து மேபி செட்டில்ட் இன் ஃபியூச்சர். அதனால லயபிலிட்டி சைடில் இப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் காமிச்சிருவாங்க. ஸோ மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு உண்டான ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 5,000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அவுட் ஆஃப் 20,000ல. ஏன்னா 15,000 ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. ஸோ 5,000 into 10 வந்து ஷேர் கேபிட்டல் வேல்யூ 15,000. இது மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர வேண்டியது. அதே மாதிரி கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து டோட்டலாக அமௌண்ட் வந்து இல்லை 60,000. அதில் வந்து 1/4 பார்த்தீங்கன்னா 15,000 எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து 1,20,000 வந்தது. அதில் 1/4 30,000 போன கால்குலேஷனில் போட்டோம். ஞாபகம் இருக்கா? பாருங்க, இங்கே 30,000 இருக்கா? ஸோ அந்த 30,000 எடுத்துக்கோங்க. டோட்டலாக 3 ஆட் பண்ணீங்கன்னா 95,000. தட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இட் வில் பி ஷோன் இன் தி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் லைபிலிட்டி சைட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் கால்குலேட் பண்ணிடுவோம். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஃபோர்த் கால்குலேஷன் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து மைனாரிட்டிக்கு சேர வேண்டிய அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோமோ இது வந்து ஹோல்டிங் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் இல்லையா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து அதனால அவனுக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அல்லது லாஸ்ன்னா அது லாஸ்ன்னு சொல்லாம குட்வில்னு சொல்லுவான். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தா ஞாபகம் இருக்கா? 1,50,000 15,000 ஷேர்ஸ் at ₹10 தான் காஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணா. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000 அவுட்டரில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,50,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறப்ப ஹோல்டிங் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கணும். ஹோல்டிங் கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அதே மாதிரி கேபிட்டல் ப்ராஃபிட் ஷேர் ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்டை மட்டும் லெஸ் பண்ணணும். அது 45,000 கால்குலேஷன். ரெண்டாவது கால்குலேஷன் போட்டிருந்தோம். 60,000 பிரிச்சோம் இல்லையா? 60,000 3/4 45,000. ஸோ அப்போ 1,90,000 போச்சுன்னா 45,000 பேலன்ஸ் வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. அப்போ அந்த கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி 15,000 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1,50,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஷேரும் வந்துருச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட் அது இல்லாமல் 45,000 எக்ஸ்ட்ராவாக கேபிட்டல் ப்ராஃபிட் வந்ததுனால ஸோ 45,000 வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் நமக்கு இந்த இடத்துல குட்வில் எடுத்துக்கணும். அதை வச்சு ஏற்கனவே ஒரு சம் போட்டிருக்கோம். இது கேபிட்டல் ரிசர்வ் 45,000 வருது. திஸ் கேபிட்டல் ரிசர்வ் ஏஸ் அ ப்ராஃபிட் டு த ஹோல்டிங் கம்பெனின்னு அர்த்தம். ஸோ இட் மே பி ஷோன் இன் தி லயபிலிட்டி சைட் ஆஃப் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்துருவோம். ஸோ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் என்ன சொன்னாங்கன்னா எஸ் லிமிடெட் ஹெச் லிமிடெடுடைய ஸ்டாக்ல 50,000 ரூபா வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து எஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொல்றான். அப்போ எஸ் வந்து தனியாகவும் ஹெச் லிமிடெட் தனியாகவும் ரெண்டு கம்பெனி செப்பரேட்டாக இருக்கிறப்போ இந்த நடந்தது. இப்போ ரெண்டு கம்பெனியை நம்ம கன்சாலிடேட் பண்றப்ப ஒருங்கிணைக்கிறப்ப
ஒன்றா சேர்த்து ஒரே பேலன்ஸ் ஷீட்டாக ஒரே கம்பெனியாக நம்ம மாற்றுறப்போ அப்போ எஸ் லிமிடெட் வந்து சேல்ஸ் ப்ராஃபிட் வச்சு தான் 50,000 வேல்யூ ஆஃப் கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து அந்த கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணலை, ஹெச்சினுடைய ஸ்டாக்ல இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்ல லைவ் அசட் சைடில். அப்போ அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணணும். ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணுறது வந்து இத்தனை % ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தால் டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 25% ஆன் காஸ்ட்டுங்கிறாங்க. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 25% ஆன் காஸ்ட் அப்படின்னா அதாவது 25% என்ன, 25/100 போடுங்க, 1/4 வருதா, 1/4 ஆன் காஸ்ட் அப்படின்னா 1/5 ஆன் சேல்ஸ்னு அர்த்தம். அதான் ஈக்குவேஷன். ஏன்னா காஸ்ட் அப்படிங்கிறப்ப அதில் ப்ராஃபிட் இருக்காது, அதனால 1/4 ஆன் காஸ்ட்னு எடுத்துட்டோம்னா இது சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப, ஏன்னா இந்த 50,000ங்கிறது வந்து the 50,000 வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஆர் சோல்டு பை எஸ் லிமிடெட் டு ஹெச் லிமிடெட். எஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்க 50,000 கூட்ஸ் அதுக்குள்ள ப்ராஃபிட்டோட இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அப்போ சேல்ஸ் தானே இது. இப்போ சேல்ஸ்ன்னு என்ன எடுத்துக்கிறோம், காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், அதுதானே சேல்ஸ். காஸ்ட்னா அடக்க விலை, ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் அதான் லாபம். அப்போ காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தா தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த 50,000ங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ் டு த எஸ் லிமிடெட். ஆனால் ரெண்டு கம்பெனி சேர்றப்போ அதை செல்லிங் ப்ரைஸாக நம்ம காமிக்க கூடாது, ஏன்னா அது வந்து என்ன சேல்ஸ் பண்ணலை, ஹெச் லிமிடெட் சேல்ஸ் பண்ணாதனால 50,000 இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணும். அதுதான் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஏன்னா பிகாஸ் தட் ப்ராஃபிட் இஸ் நாட் ஆக்சுவலி ரிசீவ்டு, ஆக்சுவலி நாட் ஏர்ன்டுன்னு அர்த்தம். அப்போ அதில் இருக்கிற ப்ராஃபிட் எடுக்கணும்னா காஸ்ட் அப்படிங்கிறப்ப ப்ராஃபிட் இருக்காது, அப்போ 1/4 தான். அப்போ சேல்ஸ்னா அந்த ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லையா, சேல்ஸுங்கிறப்ப காஸ்ட்டோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்போ ஆட் பண்ணுறப்ப இப்படி தான் 1/4 தானே, அந்த ஒன்று மேலே அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ 4 கீழே வருது, அந்த அதோட ப்ராஃபிட் ஒரு ஷேர்னா ஆட் பண்ணிக்கணும். 1/4னா 1/5ன்னு வரும், 1/5 அப்படின்னா 1/6க்கு வரும். காஸ்ட்லேருந்து சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப இது ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ சேல்ஸில் 1/5, அப்போ 50,000ங்கிறது சேல்ஸு, அதில் 1/5 போட்டிங்கன்னா 10,000 rupees. அப்போ 10,000 rupees தான் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இதை பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணோம், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடில் ஹோல்டிங் கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் பண்ணோம், அசல் சைடில் ஹோல்டிங் கம்பெனியோட ஸ்டாக்ல இருந்து மைனஸ் பண்ணோம். அவ்வளவுதான். ரெண்டு எஃபெக்ட் டெஃபினட்டா வந்து, ஏன்னா இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. Consolidated balance sheet of H Limited and its subsidiary S Limited 31st March 2006 கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் வச்சு நம்ம அப்படியே போட்டு வரணும். லைபிலிட்டி சைடில் முதல்ல எடுத்துக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஹோல்டிங் கம்பெனியோட அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. திரும்ப சம்ம கூட நீங்கள் எடுத்து பாருங்க. எஸ் லிமிடெட் டச் பண்ணக்கூடாது, அது ஆல்ரெடி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh 10 lakhs அப்படியே எடுத்துக்கோங்க. ரிசர்வும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம், அதனால எஸ் இது ஹெச் ஆட் பண்ணக்கூடாது. ஹெச் இது மட்டும்தான் 1 lakh. அதே மாதிரி கேபிட்டல் ரிசர்வ் வந்து நம்ம வந்து 45,000 ஏற்கனவே இவனுடைய பேலன்ஸ் ஷீட்லேயே இருக்கு, அதை எடுத்துக்கிறீங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹோல்டிங் கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs. இதோட தான் ரெவன்யூ ப்ராஃபிட் ஆட் பண்ணோம். ஏன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே 4th கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் அதை வந்து நாம குட்வில் அல்லது கேபிட்டல் ரிசர்வ் கால்குலேட் பண்ணதில் எடுத்துக்கல, அதை இந்த இடத்துல தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது ஹெச் லிமிடெட் ப்ராஃபிட். இவன் வந்து ஹோல்டிங் சப்சிடி கம்பெனியில் ஷேர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் கிடைச்ச ப்ராஃபிட், இவன் கம்பெனிலேருந்து 4 lakhs கிடைச்சிருக்கு, எஸ்லேருந்து ஒரு 90,000 கிடைச்சதுனால ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் ரெவன்யூ ப்ராஃபிட் ஷுட் பி ஆடட் வித் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஹெச் லிமிடெட். அப்போ இட் கம்ஸ் டு 4,90,000. இதில் இருந்து தான் யூஆர்பி வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 10,000 போட்டோம் இல்லையா, 50,000 into 1/5 அதை லெஸ் பண்ணிட்டு 4,80,000 அவுட்டில் காமிச்சிருங்க. அப்புறம் அசட் சைடில் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுலையுமே வரல, ரெண்டு கம்பெனி ஆட் பண்ணி அவுட்டில் காமிச்சிருங்க. அப்புறம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி ஸ்டாக்குமே இருக்கு, ஏன்னா எந்த கம்பெனி ஸ்டாக்கு நம்ம எடுத்துக்கல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணி 8,50,000 வருது. இதில் ஹெச் லிமிடெட் ஸ்டாக்ல ப்ராஃபிட் இருக்கறனால அதை ரிமூவ் பண்றதுக்காக ரெண்டு ஸ்டாக்கு, ஏன்னா எஸ் லிமிடெடும் கம்பைன் பண்றப்ப ரெண்டு ஸ்டாக்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல இருந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 10,000 லெஸ் பண்ணிக்கோங்க. அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் சேம் அமௌண்ட் வில் பி டிடக்டட் இன் போத் சைட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா. அப்போ 8,40,000 வருது. இன்னும் பேலன்ஸ் ஷீட் கண்டினியூ ஆகுது. ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வரல. ஸோ 2 lakhs 1,20,000 320 போட்டுக்கோங்க, ஹெச்சும் எஸ்ஸும். அதே மாதிரி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே தான் காமிக்கணும்னு சொல்ல 95,000 அதை போட்டுக்கோங்க. அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அதுக்கப்புறம் வரேன். ஸோ டெட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் லிமிடெட் 1,30,000, எஸ் லிமிடெட் ரெண்டு டெட்டார்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பில்ஸ் பேயபிள். இப்போ பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறப்போ இவனுக்கு வந்து ஹெச் லிமிடெட்ல வந்து பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் திரும்ப அகெயின்ஸ் ஐ கோ டு ப்ராப்ளம். ஓகேவா. ப்ராப்ளம் உங்களுக்கு சொன்னாதான் புரியும், ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் all the bills payable of S Limited were accepted in favor of H Limited அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது எஸ்னுடைய அதாவது ஆல் பில்ஸ் பேபிள் ஆஃப் எஸ்னுடைய பில்ஸ் பேபிள் எவ்வளோ இருக்கு, 30,000 இருக்கா. இந்த 30,000 எல்லாமே ஹெச் வந்து அக்செப்ட் பண்ண பில்லு.
ஓகேவா, புரியுது இல்லைங்களா? அப்ப பில்ஸ் பேயபிள் வந்து 30,000, டோட்டல் வேல்யூ ஆஃப் பில்ஸ் பேயபிள் 30,000 இஸ் ஃபுல்லி ட்ரான் அக்செப்டட், அதாவது ட்ரான் இன் ஃபேவர் ஆஃப் ஹெச் லிமிடெட். ஹெச் லிமிடெட் ட்ரா பண்ண பில்ஸ் தான். அப்ப ஆனா பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஹெச்ல வந்து 10,000 தான் இருக்கு. அப்போ ஒன்று 30,000க்கு மேலே இருக்கணும், அல்லது 30,000 இருக்கலாம். ஆனால் கம்மியாக இருக்கிறப்ப என்ன அர்த்தம்னா, அப்போ ஹெச் லிமிடெட் வந்து அந்த 30,000ல் 20,000 வேல்யூ ஆஃப் பில்ஸ் ரிசீவபிளை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அமௌண்ட் என்கேஷ் பண்ணிட்டான்னு அர்த்தம் பேங்க்ல. பில்ஸ் ரிசீவபிள், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பிஃபோர் த டியூ டேட் வந்து அமௌண்ட் கேன் பி ரிசீவ்டு ஃப்ரம் த பேங்க். அது மாதிரி பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால 30,000 தான் ரெண்டு பக்கமும் நம்ம லெஸ் பண்ணணும். ஆனால் 30,000 வந்து பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி சைடில் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் அசட் சைடில் பில்ஸ் பேயபிள் 10,000 தான் இருக்கு. ஆனால் 20,000 ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அது வந்து ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ காமனாக எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ண முடியும்? அந்த 10,000 தான். பில்ஸ் ரிசீவபிள் 10,000 போட்டு மியூச்சுவல் ஓயிங் வந்து 10,000 லெஸ் பண்ணிட்டா அவுட்டில் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி அசட் சைடில் எதுவுமே வராது. பில்ஸ் பேயபிள் மட்டும் 30,000 10,000 மட்டும் லெஸ் பண்ணிட்டு நான் 20,000 அவுட்டில் காமிக்கணும். அந்த 20,000 இவன் வந்து அமௌண்ட் பேயபிள் தான். யாருக்கு? இவன் டிஸ்கவுண்ட் பண்ணி ஹெச் லிமிடெட் பணம் பேங்க்ல வாங்கிட்டதுனால 10,000 இப்போ மியூச்சுவலா அட்ஜஸ்ட் லெஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் 20,000 இவன் பேங்க்ல தான் கட்டுவான். ஸோ நோ மோர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் தி ஹெச் அண்ட் எஸ். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கிடையாது. எஸ் லிமிடெடுக்கும் பேங்க்குக்கு தான் இருக்கும். அதனால அந்த 10,000 மட்டும்தான் ரெண்டு பேத்துக்கும் வந்து லெஸ் பண்ணோம். டபுள் அசட் சைடு அஸ் வெல் அஸ் தி லைபிலிட்டி சைடு, ரெண்டு சைடுலுமே நம்ம அதுதான் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, இப்போ நம்ம திரும்ப பேலன்ஸ் ஷீட் போய்க்கிறேன். செகண்ட் கண்டினியூட் பேலன்ஸ் ஷீட். பில்ஸ் பேயபிள் எஸ் லிமிடெட் 30,000 லெஸ் எம்ஓ, அதாவது மியூச்சுவல் ஓயிங் 10,000 20,000 அவுட்டரில் காமிச்சிருங்க. இங்கே நான் காமிக்கல, ஆக்சுவலாக காமிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் அசரில் வந்து 10,000 இன்னர் காலத்தில் எழுதி லெஸ் எம்ஓன்னு போட்டு 10,000 போட்டு அவுட்டரில் டேஷ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் இஸ் டேலிட் வித் 20,60,000. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அட்ஜஸ்ட்மெண்ட். நிறைய டைம் நிறைய யூனிவர்சிட்டிஸில் த சேம் ப்ராப்ளம் வாஸ் ஆஸ்க்ட் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஸோ டைம் கொஞ்சம் லென்த் வீடியோ தான் போகுது. என்னாலும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்காக தனித்தனி வீடியோவா வேண்டியதில்லைங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் 3 பார்த்துக்கோங்க. ஏ லிமிடெட் அக்வயர்டு 1,600 ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் இன் பி லிமிடெட். ஏ லிமிடெட் வந்து 1,600 ஷேர்ஸ் வந்து பியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஷேர் ₹100. ஓகேவா? அப்போ December 31, 1989 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர் சம்மரைஸ்டு பேலன்ஸ் ஷீட் as on that date were as under. அப்போ December 31 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே டேட்ல பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கான். அப்போ அந்த இயர் 2 டேட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அப்போ எஸ் லிமிடெட்னுடைய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அல்லது ரிசர்வாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே நமக்கு என்னவா வரும்? பர்ச்சேஸ் பண்ண டேட்டே டிசம்பர் தான். அப்போ பர்ச்சேஸ் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே அந்த டேட்டில் அல்லது அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணது தானே இல்லையா? அதுக்கு பின்னாடி கிடையாது. அப்போ ஆல் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டாக வரும், ரெவன்யூ ப்ராஃபிட் வராது, நில் அமௌண்ட். ஓகேவா? ஸோ வந்து பேலன்ஸ் ஷீட் பார்த்துருங்க. பேலன்ஸ் ஷீட் கொடுத்த உடனே முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, அசட் சைடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 கொடுத்து அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். ஆனால் பி லிமிடெடோட ஷேர் கேபிட்டல் 2 lakhs தான். இதில் 1,600 ஷேர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஷேர் ₹100 ₹1,60,000. அப்போ 1,60,000 வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை ₹3,40,000 கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். அப்போ அதிகமாக கொடுத்துருக்கான். அதனால இவனுக்கு பெனிஃபிட்டா, குட்வில்லா, ரிசர்வா, கேபிட்டல் ரிசர்வா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் பார்த்துட்டீங்களா? அப்புறம் பாருங்க, பில்ஸ் பேயபிள் பிராக்கெட்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், பில்ஸ் ரிசீவபிள் இங்கே பிராக்கெட்ல அட்ஜஸ்ட்மெண்ட். போன சம் பார்த்த மாதிரியே தான். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ளூடிங் 4,000 டு ஏ லிமிடெட். பி லிமிடெட் பில்ஸ் பேயபிள் ₹8,400 இருக்கு. இதுல ₹4,000 மட்டும்தான் ஏக்கு கொடுக்க வேண்டியது, ஏ லிமிடெடுக்கு. இப்போ ஏ லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி, பி வந்து சப்சிடி கம்பெனி. அப்போ ₹4,000 தான் பிக்கு ஏக்கு தர வேண்டியதுன்னு சொல்றான். ஆனா 8,400 இருக்குன்னா அப்போ 8,400க்கும் 4,000 கூடிய டிஃபரன்ஸ் 4,400 வேற ஆளுக்கு, வேற அதர் பார்ட்டிஸ், தேர்ட் பார்ட்டிஸ் கொடுக்க வேண்டியது. தேர்ட் பார்ட்டிஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் சம்பளம் காமிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் 15,800 வந்து ஏவுக்கு இருக்கு. ஆனா இன்க்ளூடிங் 3,000 ஃப்ரம் பி லிமிடெட்ங்கிறான். அப்ப பி லிமிடெட்ல இருந்து வர வேண்டியது 3,000 சொல்றான். அப்ப இவன் 4,000 நான் ஏக்கு தரணுங்கிறான். ஆனா ஏ லிமிடெட் என்ன சொல்றான்? பில இருந்து எனக்கு 3,000 தான் வரணுங்கிறான். அதுதான் இதுல சேர்ந்துருக்குங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா போன சம்பளம் நான் சொன்ன மாதிரி ₹1,000 அவன் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டான். அப்ப காமனா எவ்வளவு இருக்கு? 3,000 தான் இருக்கு. ஏன்னா ஏக்கு தர வேண்டிய அந்த 4,000, எஸ் பி லிமிடெட் வந்து ஏக்கு 4,000 தரணும் இல்லையா? இதுல 3,000 மட்டும் தான் பிக்கு தர வேண்டியது. அதை லெஸ் பண்ணிட்டு மீதி 1,000 பேங்க்ல கட்டிடுவான்.
ஏன்னா ஏ லிமிடெட் பேங்க்ல தான் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கினதுனால பேங்க்ல அவன் 1000 கட்டிடுவான். அதனால 3000 மட்டும் காமனா ரெண்டு சைட்லயும் மியூச்சுவல் ஓயிங்ஸ் லெஸ் பண்ணா போதும். இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டை பார்த்துருவோம். கேபிட்டல் ரிசர்வ் பி எவ்வளோ இருக்கு? 1,20,000 இருக்கு. இப்போ ஜெனரல் ரிசர்வ் வந்து டேஷ். நீங்க ஏ லிமிடெட் அதாவது ஹோல்டிங் கம்பெனியுடைய எந்த ரிசர்வ் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் யூ டோன்ட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட், நம்ம எடுத்துக்க கூடாது, டைரக்டா பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்துடும். அப்போ கேபிட்டல் ரிசர்வ் 1,20,000, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 36,000. இந்த ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டுமே டிசம்பர்லயே ஏர்ன் பண்ணது தான். அப்போ எல்லாமே 1,20,000 பிளஸ் 36,000, 1,56,000 எல்லாமே நமக்கு வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் தான், ரெவன்யூ ப்ராஃபிட் கிடையாது. அதாவது ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட். இப்போ 1,56,000 வரணும். இப்போ இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பேலன்ஸ் ஷீட் வச்சு சொல்லிட்டேன். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க, இது இல்லாமல் இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பி லிமிடெட் ஹேட் மேட் ஏ போனஸ் இஷ்யூ. பி லிமிடெட்ங்கிறது வந்து சப்சிடி கம்பெனி. அவன் வந்து ஏற்கனவே நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து போனஸ் கொடுக்குறான். இது எக்ஸ்ட்ரா நியூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறேன். அதாவது 2 ஷேர் பர்ச்சேஸ் பண்ண ஷேர் ஹோல்டருக்கு வந்து 1 ஷேர் போனஸாக கொடுக்குறான். ஓகேவா? பாருங்க, இஷ்யூ மேட் போனஸ் இஷ்யூ ஆஃப் 1 ஆர்டினரி ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்டு பை இட் ஷேர் ஹோல்டர். அவனுடைய ஷேர் ஹோல்டர் டோட்டலாக 2 lakhs இருக்காங்க இல்லையா? அதாவது 2000 ஷேர் ஹோல்டர். அதில் 1500 ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருக்கான், 400 மைனாரிட்டி வாங்கியிருக்கான். அப்போ யார் வாங்கியிருந்தாலும் சரி இவன் போனஸ் ஷேர் கொடுப்பான். போனஸ் ஷேர்ஸ் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி போனஸ் ஷேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். போனஸுங்கிறது வந்து பணமாக கொடுக்காம ஷேராக கொடுக்குறாங்க. இருந்தாலும் ப்ராப்ளமில் வந்து அஃபெக்ட் வரணும் ப்ராஃபிட்டில் இல்லையா? ப்ராஃபிட் இருக்கிறனால தானே போனஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரெவன்யூ ப்ராஃபிட்டாக இல்லாதனால கண்டிப்பாக போனஸ் ஷேர்ஸ் வில் பி இஷ்யூட் ஒன்லி அவுட் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து டைரக்டர்ஸ் ஆர் அட்வைஸ்டு தட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் ஆஃப் பி லிமிடெட் ஆர் அண்டர் வேல்யூட் by ₹20,000 and machinery of B Limited overvalued by 10,000. These assets have to be adjusted accordingly. 2 assets வந்து ரீவேல்யூ பண்ணதுல பிரச்சனை அப்படின்னு டைரக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீ ஹோல்டிங் கம்பெனி வந்து கன்சாலிடேட் பண்றப்ப இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோ. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து குறைவா மதிப்பீடு பண்ணி போட்டாங்க பி லிமிடெட்ல. பி லிமிடெட் அசட்ஸ் தான் ரெண்டுமே. அதே மாதிரி மிஷினரி வந்து 10,000 வந்து ஓவர் வேல்யூ பண்ணிட்டான், அதிகமாக வேல்யூ பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சண்டே கிரெடிட்டார்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட் இன்க்ளூட் 12,000 rupees டியூ டு பி லிமிடெட். ஏ லிமிடெட் சண்டே கிரெடிட்டார்ஸ்ல வந்து 12,000 ரூபா வந்து பி லிமிடெட் கொடுக்கணும். ஏ லிமிடெட்ல வந்து எவ்வளவு சண்டே கிரெடிட்டார்ஸ் இருக்கோ பாரு, சண்டே கிரெடிட்டார்ஸ் ஏ லிமிடெட் பாருங்க எவ்வளவு இருக்கு. லைபிலிட்டி சைடுல பாருங்க, ஏ லிமிடெட் 47,200 ரூபா இருக்கு. இதுல 12,000 ரூபா வந்து பி லிமிடெட் கொடுக்கணும். அப்ப ஏவுக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது எவ்வளவு? அந்த 12,000 தான். அப்ப கிரெடிட்டார்ஸ்ல இருந்து 12,000 லைபிலிட்டி சைடுல லெஸ் பண்ணணும். அப்புறம் அசட் சைடுல வந்து டெட்டார்ஸ் வந்து அந்த 12,000 லெஸ் பண்ணணும். தட் இஸ் அ மியூச்சுவல் ஓயிங். ஓகேவா? ஸோ அது ரொம்ப சிம்பிளான அட்ஜஸ்ட்மெண்ட் தான். போனஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ரேஷியோ வந்து ரொம்ப சிம்பிள். 1,600 ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணதுனால 1,600 by 2,000 4/5. மைனாரிட்டி 400 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால 400 by 2,000 by 1/5. அப்போ வந்து ஹெச் லிமிடெடுக்கு ஷேர் ரேஷியோ வந்து 4:1. இதை தான் இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி தான், பேஸ்ட் ஆன் திஸ் ரேஷியோ ஆஃப் ஹெச் லிமிடெட் அண்ட் மைனாரிட்டி the capital profit and revenue profit should be distributed. ஓகேவா? இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் ஏற்கனவே சொன்னேன் 1,50,000 56,000 சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ போனஸ் ஷேர் வந்து முதல்ல லெஸ் பண்ணிக்கிறேன். 2 ஷேர் வச்சிருந்தா 1 ஷேர் போனஸாக கொடுக்குறான். அப்போ 2,000 ஷேர் வந்து பி லிமிடெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 1 ஷேர் 2 ஷேருக்கு 1, அப்போ 2,000க்குன்னா 1000 ஷேர். ஆனால் 1 ஷேர் 10 ரூபா தான். ஏன்னா சம்பளம் என்ன சொல்லியிருக்கானோ அதே தான். அப்போ 1,00,000 இல்லை 100 rupees சாரி, இந்த இடத்துல 100 rupees வரணும், நான் தப்பாக போட்டேன். 1,00,000 into 100 போட்டிங்கன்னா 1,00,000 rupees. அப்போ 1,50,000 ரூபா நம்மகிட்ட கேபிட்டல் ப்ராஃபிட் இருக்கு. அதில் 1 லட்ச ரூபா போனஸ் ஷேருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ லெஸ் பண்ணிட்டோம்னா போனஸ் ஷேர்ஸ் இப்படி தான் லெஸ் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் வரும். அப்போ 56,000 ப்ராஃபிட் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கு. இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 20,000 குறைவா வேல்யூ பண்ணி இருக்காங்க. கன்சாலிடேட் பண்றப்ப தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து அதை அதிகப்படுத்திக்கணும் இல்லையா? குறைவா தான் இருக்கு. அப்போ சரியான வேல்யூ கொண்டு வரணும்னா சரியான வேல்யூக்கு அப்போ அந்த 20,000 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் மெஷினரி வந்து 10,000 ஓவரா வேல்யூ பண்ணிட்டோம், அதிகமாக வேல்யூ பண்ணிட்டதுனால அதை லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நெட் ரிசல்ட் வந்து 56,000 20,000 ஆட் பண்ணிக்கோங்க, 76. 10,000 வந்து லெஸ் பண்ணீங்கன்னா 66,000 வரும். ஸோ டோட்டல் கேபிட்டல் ப்ராஃபிட் இஸ் 66,000. அதில் 4/5 1/5 சொல்லிட்டு ஹோல்டிங் கம்பெனிக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துட்டா ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து 52,800, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 13,200. ஓகேவா? ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் இல்லைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், நில்லுன்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் போடலாம் அல்லது காமிக்காம கூட விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மைனாரிட்டி இன்ட்ருக்கு ஷேர் வேண்டியதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன எக்ஸ்பிளேஷன் போன சம்மில் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். ஸோ வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டே இருக்கும், உங்களுக்கு போர்
அடிச்சுன்னு நினைக்கிறேன். டீப்பாக பாருங்க, நம்ம கொடுக்குற எஃபர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 400 ஷேர் மைனாரிட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேர் ₹100 40,000. கேபிட்டல் ப்ராஃபிட்ல வந்து மைனாரிட்டியினுடைய ஷேர் இவ்வளவு. அப்புறம் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் ஆட் பண்ணணும்னா ரெவன்யூ ப்ராஃபிட் தான் நில் இல்லையா, அப்போ போனஸ் ஷேரில் மட்டும் அப்போ டோட்டலாக ₹1,00,000 போனஸ் ஷேரை வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ அதில் 1/5 மட்டும் தானே மைனாரிட்டிக்கு. அப்போ ₹20,000 மைனாரிட்டிக்கு, 20,000 மதிப்புள்ள போனஸ் ஷேர்ஸ் வந்து மைனாரிட்டிக்கு. அப்போ 73,200 வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது. இது லைபிலிட்டி சைடில் காமிச்சிக்கலாம், ஹோல்டிங் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பளம் கொடுத்துருந்தான் 3,40,000 கொடுத்து 1,60,000 தான் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்டரில் போடுங்க. ஸோ இவனுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் என்ன, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 1,60,000 தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் நமக்கு கிடைச்சது பி லிமிட்டட்லேருந்து. அப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதாவது ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். போனஸ் ஷேர்ஸும் ஹோல்டிங் கம்பெனி ஷேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 லேக்ல வந்து அவனுக்கு 20,000 ஆட் பண்ணோம் மைனாரிட்டியில். ஞாபகம் இருக்கா பாருங்க, இங்கே மைனாரிட்டி இருக்கா போனஸ் ஷேர். அதே மாதிரி இவனுக்கு வந்து 80,000 எடுத்துட்டு 2 டோட்டல் பண்ணீங்கன்னா 2,92,800. அப்போ 3,40,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து ஷேர் வந்தது, ஷேர் கிடைச்சது, கேபிட்டல் ப்ராஃபிட் கிடைச்சது, போனஸ் ஷேராக வந்து கிடைச்சது, எல்லாம் சேர்ந்தாலும் உங்களுக்கு 292,800 தான் வருது. அப்போ 47,200 வந்து ஆக்சுவலாக லாஸ் தான் ஹோல்டிங் கம்பெனிக்கு. ஆனால் அது லாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, குட்வில்னு சொல்லணும் ஹோல்டிங் கம்பெனியில். ஓகேவா? இது அசட் சைடில் காமிச்சிக்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே ஹோல்டிங் கம்பெனி அப்படியே எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி ஆட் பண்ணணும். ரெவன்யூ ப்ராஃபிட் இந்த சம்பளம் நில், அதனால அப்படியே அவுட்டரில் போட்டுட்டோம். ஓவர் டிராஃப்ட் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்டில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அப்படியே 80,000 அவுட்டரில் போட்டுக்கோங்க. பில்ஸ் பேயபிள் வந்து 8,400, மியூச்சுவலாக 3,000 தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால 3,000 லெஸ் பண்ணி 5,400 அவுட்டரில் போட்டுக்கோங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2 கம்பெனி லேண்ட் அண்ட் பில்டிங்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து அண்டர் வேல்யூ பண்ணதுனால எஸ் லிமிட்டனுடைய அசட் தான் அண்டர் வேல்யூ ஆயிடுச்சு. அதனால ஏ அதே 1,50,000, பி வந்து 180 தான் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம் எடுத்து கூட பார்த்துக்கலாம். அப்போ இந்த 20,000 வந்து எக்ஸ்ட்ராவா அண்டர் வேல்யூ பண்ணதுனால எகைன் ஆட் பண்ணுறப்போ இட் கம்ஸ் டு 2 lakhs. இந்த டோட்டல் லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து 3,50,000 அவுட்டரில் போஸ்டிங் கொடுத்துருங்க. ஸோ மெஷினரி வந்து ஏ லிமிட்டெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சேம் அமௌண்ட் 2,40,000. ஸோ 1,09,400 பி லிமிட்டனுடைய மெஷினரி வேல்யூ. அதோட அண்டர் ஓவர் வேல்யூ பண்ணதுனால அந்த 10,000 மைனஸ் பண்ணுறப்ப 99,400 தான் வருது. அப்போ 2 ஆட் பண்ணி அவுட்டரில் 2 lakh 2 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,39,400 வரும். இந்த கொஞ்சம் மிஸ்டேக்கு, 3,39,400 வரணும். அப்போ ஸ்டாக் வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆட் பண்ணி அவுட்டரில் போட்டுக்கோங்க. அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் போன சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனால நீங்கள் ஸ்டாக்ல லெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேலன்ஸ் ஷீட் கண்டினியூ ஆகுது. கிரெடிட்டார்ஸ் 2 கிரெடிட்டார்ஸ் ஆட் பண்ணிட்டு 2லுமே இருக்கிற காமன் வந்து 12,000 சொன்னேன், அதையும் லெஸ் பண்ணிட்டு 44,100 அவுட்டரில் போட்டுங்க. மைனர் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி சைடில் தான் வரணும், 73,200 அது இங்கே போட்டுக்கோங்க. டெட்டார்ஸ் 2 ஆட் பண்ணிட்டு இங்கே கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ லெஸ் பண்ணுமோ அதே சேம் அமௌண்ட். இதெல்லாம் மியூச்சுவல் எலிமினேஷன் ஆஃப் காமன் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ 12,000 லெஸ் பண்ணி பேலன்ஸ் அவுட்டரில் காமிச்சிருங்க. பில்ஸ் ரிசீவபிள் வந்து 15,800, மியூச்சுவல் வைங்க 3,000 தான். இங்கே பாருங்க, பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டியில் 3,000 லெஸ் பண்ண மாதிரி இங்கே பில்ஸ் ரிசீவபிளில் வந்து அந்த 3,000 லெஸ் பண்ணி அவுட்டரில் போடுங்க. அடுத்து கேஷ் அண்ட் பேங்க் இருக்கு. கேஷ் அண்ட் பேங்க் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. 22,000 அவுட்டரில் போட்டு 22,500 அவுட்டரில் காமிங்க. ஸோ டோட்டல் பேலன்ஸ் ஷீட், டோட்டல் ஆஃப் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் 9,99,900. இந்த சம் அதே மாதிரி தான் நிறைய டைம்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி கார்பரேட் அக்கௌண்டிங் டு பர்டிகுலர்லி த ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் சாப்டருக்கு. இந்த 2ல டெஃபினட்டா நீங்க எக்ஸாமுக்கே கூட யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, சாரி. இருந்தாலும் 2 ப்ராப்ளம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறனால எக்ஸ்பிளைன் பண்றப்ப நிறைய டைம் எடுத்துருச்சு. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணிப்போம். ஓகேவா? புரியல எந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது புரியாம இருந்தோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சப்ஜெக்ட் கண்டென்ட் அக்கௌண்ட்ஸ் வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.